ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரானை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரான்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா டூத் ஸ்டிக் வச்சு தான் இந்த மாதிரி இந்த நரம்பெல்லாம் எடுப்பாங்க. அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நைஃப் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்வாகவும் இருக்கும் இந்த இடத்துல. அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக மாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கீழேயும் அந்த கேர்வ்லேயும் அந்த கோடு இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இந்த பல்லு பல்லா நல்லா ஷார்ப்பா இருக்குது. இது வந்து கோம்போல வாங்கினது. இது ஒன்று ஏதாவது ஆனாலும் இன்னொன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கொடுத்துருக்கேன். ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளார விட்டு அந்த பல்லு பல்லா இருக்கல மாட்டி அந்த நரம்பை ஈஸியாக எடுக்கிற மாதிரி உள்ளது இது. நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாது, நான் சாப்பிட்றதும் கிடையாது. பேரண்ட்ஸ் வீட்டில் சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நான்வெஜ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நான் சமைச்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து ரெசிபி வந்து அவங்க தான் சமைக்க போகிறாங்க. என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறவங்களுக்கு. இதை பார்த்திங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, அப்படியே பாருங்கண்ணே அதுக்குள்ளே பல்லு மாதிரி இருக்குல்ல மாட்டி அப்படியே எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் சால்ட்டும் டர்மரிக் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான் இது. இப்போ இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேர்லிக் இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நசுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி கொஞ்சம் வச்சுருக்காங்க, டொமேட்டோலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சாஸஸ் எல்லாம் தேவை அப்படின்னு கிட்டத்தட்ட இட்டாலியன் ஃபுட்டு மாரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரோவில்ல பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இட்டாலியன் ஃபுட்டெல்லாம் இருக்கும், இந்த ஒயிட் சாஸ் அதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாம் வேகுது. இதில் கொஞ்சம் எக்கும் அவங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சாஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சூப்பு மாதிரி இது. அவங்களோட நைட்டு ஃபுட்டு இது. என்னோட நைட்டு ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி தான். சீரகம் அதுமாரி பூண்டு வெந்தயம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வித்தவுட் மில்க்கு. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க, கொஞ்சம் வத்தல் நீட்டு வத்தல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். இதுதான் என்னோட டின்னர். பை பாய்.